உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவளுக்கு ஒரு பையனை பார்த்து முடிக்க வேணாமா? அவளுக்கு படிப்பு இருக்கு இல்லங்க, அது முடியட்டுமே. அதுக்குள்ள இவ்வளவு அவசரம் எதுக்கு? சலாச்சி, உனக்கு எனக்கு வயசாயிட்டே போகுது. நமக்கு எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிட வேணாமா? கடமையை முடிக்காம போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். கடமைங்கிறதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக அவசரப்படணுமா? நேரம் காலெல்லாம் பார்க்க வேண்டாமா? இத பாரு, இந்த காலத்துல நாம யாரையும் எதை நம்பி விட்டு போக முடியாது. காவேரிக்கு நான் இருக்கும்போது கல்யாணத்தை செஞ்சு பார்க்கறதா சரின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா? பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? விசாலாச்சு, என் பொண்ண நான் நடுத்தரில் விட்டு போக விரும்பல. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு குடும்பத்தை விடவும் நகைங்க தான் முக்கியம். நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு, பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. பெத்த அப்பா முக்கியம் இல்ல, அப்பாவோட மரியாதை முக்கியம் இல்ல. அப்படிப்பட்ட அந்த நல்லவரை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா? என்ன சொல்ற நீ? மாமா, சிவா அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. நீங்க உண்மையாவே தான் சொல்றீங்களா? அதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. இல்ல மாமா, அவருக்கு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு நரம்பு பாதிச்சிருக்கு. நீங்க ஏன் இதை நம்பவே மாட்டேங்கிறீங்க? எப்ப அடிபட்டது? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியா இல்லனா பின்னாடியா? அதுக்கப்புறம் தான். அப்போ உண்மையான பாசம் இருந்திருந்தா பெத்த அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்பானா? அப்பாவை மறந்துட்டானா இல்ல செத்துட்டாருன்னு கூட சொன்னானா? மாமா என்னங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்பா, என் மேல இருக்கிற கோவத்துல காவேரி வாழ்க்கையை ஏன்பா கெடுக்குறீங்க? அவ படிச்சு முடிக்கட்டும்பா. கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல. அது சொல்ல நீ யாரு? உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அப்பா, உன் பொண்டாட்டி சொல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ என்கிட்ட பேசுறியா? அப்பா ரொம்ப பேசிட்டீங்கப்பா. அம்மா, பாத்தியம்மா, அப்பா எப்படி எல்லாம் பேசுறாரு பாரு. டே சிவா, 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு? வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு அப்பா நினைக்கிறதுல தப்பு இல்லடா. போய் ஆக வேண்டியதை பாருங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்ன படிக்க விடுங்க. இப்ப எதுக்கு நீ ஒப்பாரி வைக்கிற? கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பியா? அக்கா, அப்புறம் வாழ்க்கை பூரா மானங்கிட்டு தான் கஞ்சி குடிக்கணும். கையேந்தி வாழ்றதை விட கல்யாணத்தை பண்ணிக்கோ. அமராவதி, எல்லாம் மீறி போக கூடாது பேச்சு சொல்லிட்டேன். அத்த, அமராவதி ஒன்னும் தப்பா சொல்லியா? அத்த உண்மையதானே சொல்றா? அதை ஏன் தடுக்கிறீங்க? மாமா, ஏற்கனவே இங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல தயவு செஞ்சு நீங்களும் கொளுத்தி போடாதீங்க. அக்காவை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களா, நானும் அமராவதியும் எதுலயும் தலையிடக்கூடாது. எங்களுக்கு பேச கூட உரிமை இல்ல. மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருக்கீங்களா? அப்பா ப்ளீஸ்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. இந்த கல்யாணம் எல்லாம் இப்ப வேண்டாம்ப்பா. விசாலாச்சி, சும்மா தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வேணான்னு சொல்லு. பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வரும்போது அப்பான்னு பார்க்காம எடுத்தெறிஞ்சு பேச வேணான்னு சொல்லி வை. உனக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா உன் வீட்டுக்காரனை அழைச்சிட்டு மலேசியாவுக்கு போயிட்டே இரு. இங்க உட்காந்து என் மானத்தை வாங்கிறாத. காவேரி, காவேரி, நில்லுமா. காவேரி, ஏண்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதான் அழுதாலும் அவ கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போறான். நீ போய் இன்னொரு வீட்டுல வாழதானு போற. அதனால இப்பவே தயாராகு. அதை விட்டுட்டு சும்மா அழுதுட்டு இருக்காத. எத்தனை நாள் தான் அழுவ? உனக்கு என்ன பாட்டி, உன் பாட்டுக்கு சொல்லிடுவ.
எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசே இல்ல. நான் எப்படி இன்னொரு வீட்ல போய் வாழ முடியும்? ஏய், எப்படியோ அப்பா முடிவெடுத்துட்டாரு, வேற வழியே கிடையாது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்காம இங்கேயே இருந்துடலாம் நினைச்சனா இந்த ஜனனி கிட்டயும் சிவா கிட்டயும் மாட்டிக்கிட்ட நீ கஷ்டப்பட போற. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இல்ல காவேரி, நீ முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி பாரு. என்னதான் பண்றாங்கன்னு நாமளும் பாப்போமே. கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காத. அப்படி இல்லடி, இவ ஒத்துக்கலன்னு போது அப்பாக்கு இன்னும் கோபம் வரும். அப்பா கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுல உறுதியா இருக்காரு. அதனால அவ ஒத்துக்கிறது தான் நல்லது. நான் எதுக்கு ஒத்துக்கணும்? எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் யார்கிட்டயாவது கேட்டேனா? எதுக்காக என்ன இப்படி போட்டு அவஸ்தைப்படுத்துறீங்க? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட்டா போதும். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எல்லாம் அந்த சிவா மாமா மேல இருக்கிற கோவத்துலதான். அந்த கோவத்தை தான் மாமா உன் மேல காமிச்சிருக்காரு. அண்ணன் மேல கோவம் இருந்தா அது அவர் மேல காட்ட வேண்டியதுதானே? இல்ல அத வேற எப்படியாவது தீர்த்துக்க வேண்டியது தானே? ஏன் வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணணும்? ஏண்டி சும்மா புலம்பிட்டு இருக்க? இப்ப பொண்ணு பார்க்க தானே வராங்க, வந்துட்டு போட்டுமே. கல்யாணமா நடந்துருச்சு இல்லல்ல, பாத்துக்கலாம் விடு. என்னம்மா அதுக்கப்புறமா? அத வராங்கல்ல, வந்து பாத்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நல்லா சொல்லுவாங்க. அப்புறம் ஊரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு தாலி கட்டி என்ன அனுப்பிடுவீங்க. அதானே உங்க ஆசை? என்ன இங்க இருந்து துரத்தி விடணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே? ஆனா கடைசி வரைக்கும் என்ன படிக்க மட்டும் விட்டுறாதீங்க. காவேரி, நீ கவலைப்படாத. மாமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு புரிய வச்சுட்டா போதும், இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும். எப்படி புரிய வைப்பீங்க? நீ என்ன சொன்னாலும் அவர் கேக்குற நிலைமையில இல்ல. கொஞ்சம் கோவம் தனியட்டும், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. அண்ணன் அப்பா கூட போய் பேங்க்ல இருக்க நகையை எடுத்து கொடுக்கறதா தானே இருந்தான். நீங்க தானே போன் பண்ணி அவனை தடுத்துட்டீங்க. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இதெல்லாம். அந்த நகைக்கு ஆசைப்பட்டு தானே 2 பேரும் சேர்ந்து காவேரி வாழ்க்கையை கெடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே, சந்தோஷம் தானே? இல்ல ரம்யா, நாங்க நகைக்கெல்லாம் ஆசைப்படல. இப்ப அத பத்தி நான் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பேச்சை விட்டுறலாம். ஏய், ஜனனி வந்து என்கிட்ட நகை எடுத்து கொடுக்காதீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல. இப்ப போகாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னான். அது ஏன்னு அப்பா கிட்ட நானே பேசியாச்சு. ஓ, அதுக்குதான் மாமா அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒரு பொறுப்பில்லாத பொண்டாட்டி பேச்சு மட்டுமே கேட்டு வாழற ஒரு அண்ணன் எப்படி தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு கேட்டாரே ஒரு கேள்வி. செவில்ல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சுல்ல. ஜனனி, நீ நடத்து. என் பையனோட செங்கல் சூளையில கைய வச்ச, இப்போ குடும்பத்து நகையெல்லாம் எடுக்க பாக்குற. அடுத்தது என்ன, இந்த வீடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.